பாண்டியன் வந்து நம்ம செந்தில நம்ம கதிரோட கடத்தை அடைக்கணும். அது மட்டும் இல்லாம கதிருக்கு வந்து புதிய டிராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சரவணனுக்கு விட்டு இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கலாம், நம்மளுக்கு தான் அந்த இடத்த விட்டு எவ்வளவு பணம் தேரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரவணம் கொஞ்சம் வந்து தேரும்ப்பா, அது மட்டும் இல்லாம அதை வச்சு நம்ம தம்பியோட கடன்லாம் அடைச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரி கதிருக்கு ஒரு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துடலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம பாண்டியன் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் மயில் இதெல்லாமே கேட்டு இருந்துட்டு, மாமா நான் ஒண்ணு கேட்கட்டுமா, தப்பா நிக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி பூர்வீக சொத்து தானே மாமா, அது மட்டும் இல்லாம அதுல எல்லா பிள்ளைக்கும் பங்கு இருக்குல்ல, அப்போ சரவணக்கு மாமாவுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படி சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு கோமதி சரவண செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சரவணக்கு ரொம்ப வந்து நம்ம மயில பிடித்த டைம் என்ன பேசிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம மூக்கு நுழைக்கவில்லை வச்சுக்காத, இங்க மாதிரி எங்க அப்பாட்ட வந்து எந்த மாதிரி பேசிட்டு இருக்க, சொத்து சம்பந்தமா பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ரொம்ப கோமா மயில திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கோமதி வந்து செம்ம கோவத்துல மயிலை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஆனா பாண்டியனும் எந்த ஒரு கோவம் படாம அப்புறம் செம்ம ஷாக் கொண்டு நம்ம மயிலை மெதுவாக கூப்பிட்டு சொல்லுறாங்க. இங்க பாருமா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், உங்க வீட்டுல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்க வீட்லயும் எந்த ஒரு இது வாங்கின எல்லாருக்குமே சரி சமமா பங்கு இருக்குதான் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே பயப்படாத. ஆனா இப்போதைக்கு சரவணனுக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது. ஆனா நம்ம செந்திலுக்கும் கதிருக்கும் அவசரமா பணம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் பணத்தை உதவி பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம சரவணனுக்கு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காது, எது நினைச்சு குழப்பிக்காத, சரவணனுக்கு என்ன செய்யணும் கரெக்டா செய்யுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோம்னா மயில் வந்து மாமன் அதில் தப்பா கேட்டேன்னு இப்படி கோவப்பட்டு இருக்காங்க. நான் என்னமாம்மா கேட்டுட்டேன் அப்படி, இதே தெரியாதனமே கேட்டேன், மன்னிச்சிருங்க மாமா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம சரவணன் வந்து மயிலை கூப்பிட்டு ரொம்ப கண்ணாப்பான்னு திட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட இந்த மாதிரிலாம் பேச வச்சுக்காத, நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டே எல்லாம் பொய் புத்தாட்டு எல்லாமே குடும்பமே திட்டப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு என்ன இப்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன், எனக்காக ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோமா கத்துறாங்க. நம்ம சரவணன் அப்படி கத்திட்டு அங்க இருந்து போயிடறாங்க. மயிலும் வேற வழியே இல்லாம ரொம்ப கண்கலங்கி கிட்டே காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோமதி வந்து நம்ம மயிலை பார்த்து கேட்கறாங்க, என்னம்மா ரெண்டு கேரக்டர் மட்டும் தனியா தூக்கி வெட்டிட்டு இருக்க, என்ன சொத்தை பிரிக்கிற மாதிரி சாப்பாடு தனித்தனியா பிரிக்க போறியா அப்படி சொல்லிட்டு மயிலை குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம மயில வந்து செம்மையா அதிர்ச்சி ஆகுங்க. என்னத்து இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் தெரியாதனமே ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுட்டேன், அதுக்காக இப்படி ஆளுக்கு என்கிட்ட கேட்காதீங்க. அது மட்டும் இல்லாம நான் சொத்தை பிரிக்கணும், இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கவே இல்லை, சும்மா இது ஆர்வமா ஒண்ணு கேட்ட போய் இப்படி தப்பா ஆயிப்போச்சு, நான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம கோமதி சொல்றாங்க, இங்க பாருமா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, இந்த குடும்பத்துல என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் என்னமோ புருஷனையும் உடனே தனியா விட்டுட்ட மாதிரி கடனாளி ஆக்கின மாதிரி நீ பேசிட்டு இருக்க, சரவணக்கு நீங்க என்ன பண்ணுமோ நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாம இந்த மாதிரி பேசி குடும்பத்தை பிரச்சனை பண்ணி குடும்பத்தை பிரிச்சிடாதமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா ஸ்ரீரங்கத்துல கேட்டோம்னா மயில் வந்து அப்படியே கொஞ்சம் டல் ஆகுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் அரசி வந்து வீட்டுல இருந்து ஃப்ரெண்டை பார்க்க போறான் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னா கோமதி வந்து அதெல்லாம் நீ ஒண்ணு போய் எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம அரசு வந்து நான் எங்க அப்பாட்டே கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க போய் நம்ம பாண்டியன்ட்டு கேட்கறாங்க. பாண்டியனும் சரி போயிட்டு வரட்டும், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்காக பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்க முடியுமா, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படி சொல்லிட்டு அரசுக்கு சப்போர்ட்டுவே பேசுறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ராஜு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பாண்டியன் கிட்ட வந்து கேட்கறாங்க, இங்க பாருங்க மாமா, இந்த மாதிரி ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்கு, 10 லட்ச ரூபா கிடைக்குமா, நான் பொண்ணா கதிருக்கு அந்த 10 லட்ச ரூபா கொடுத்தா அவன் களை திறக்கிறது கொஞ்சம் உதவியா இருக்கும், அதனால டான்ஸ் ஆட போற சென்னைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோம்னா பாண்டியன் வந்து கோமதியும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன இவா டான்ஸ் ஆட போறா, அது மட்டும் இல்லாம சென்னைக்கு போற 10 லட்சம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன கோமதி இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே கோமதி வந்து எனக்குள்ள எதுவுமே தெரியாது அப்படி சொல்றாங்க. உடனே ராஜு வந்து மயிலாக்காத எனக்கு இது சொன்னாங்க அப்படி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு மயில் வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அத்தை அவ சொல்றதெல்லாம் பொய், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன், அந்த பேப்பர்ல படிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் நான் அவட்ட சொல்லிட்டு, ஆனா இவ இந்த மாதிரி முடிவெடுப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன ராஜி இப்படி எல்லா பள்ளியும் ஏமலை தூக்கி போட்டுற அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஐயா அக்கா நான் உங்க மேலே எந்த ஒரு பள்ளியை தூக்கி போல, நீங்க தேவையில்லாம் பயப்படாதீங்க, அது மட்டும் இந்த மாதிரி நியூஸ் காமிச்சுங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படி சொல்றாங்க. அப்படி தெளிவா சொல்லி ஏற்கனவே இந்த பேர் வீட்டுல எனக்கு நிறைய நல்ல பேர் கிடைச்சிருக்கு, இப்ப நீ வேற தேவையில்லாம சொல்லி தொட்டு வேடிக்கை பார்க்காது அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து மயில் சமர்ஷா கூட நின்று இருக்காங்க. அப்புறம் பாண்டியன் வந்து இங்க பாருமா 10 லட்ச ரூபா பணம் தராங்க சொன்னோன்னு உங்க சென்னைக்கெல்லாம் அனுப்பி ஆட இப்போ நினைக்காத, அது மட்டும் இல்லாம அங்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல, ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு இங்க எல்லாருமே செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும் உன்னந்தி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அதுக்கேத்தாப்புல ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்காத,
கதிருக்கு என்ன கடை வைக்கிறதுக்கு பணம் தான் தேவை, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அது மட்டும் இல்லை உங்க அப்பா அம்மா உன் சித்தப்பா எல்லாரும் சும்மா சாமியாட்டம் ஆடிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டியன் அங்கிருந்து ஒண்ணுமே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கோமதியும் ஆமாம்மா மாமா சொன்னது கரெக்ட், அது மட்டும் இல்லாம உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ரொம்ப நல்லவங்க பாரு, உன் அண்ணன் சித்தப்பா எல்லாருமே அங்கிருந்து வந்து எங்களை நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கட்டும், அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஆட அனுப்பி காசு சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமதி அங்க இருந்து போயிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னு ராஜி வந்து அப்படியே தயங்கிட்டே நிக்கிறாங்க. ராஜி எப்படி யார் சொல்லி எதுவுமே கேட்காம அது மட்டும் இல்லாம எனக்கு நான் டான்ஸ் காம்படிஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போக போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதிர் என்ன பண்ண போறாங்க, நம்ம ராஜிக்கு சப்போர்ட்டிவா நிற்பாங்க இல்லைன்னா பாண்டியனுக்காக சப்போர்ட்டா நிற்க போறாங்களே பொறுத்து இருந்து வரப்புற இப்படி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேதான் பாண்டியன் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி சொல்ல போகுது. ஏன்னா ராஜி வந்து இந்த மாதிரி பாண்டியனோட பேச்சு எதிர்த்து நடந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் எடுக்க போற முடிவு என்னவாதான் இருக்கும் எல்லாமே பொறுத்து இருந்து வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.